அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பாகம் 39. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு. பனு இஸ்ராயலுக்கு அருட்கொடைகள். பிர்அவுனும் அவனது கூட்டத்தாரும் அழிந்ததும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனி இஸ்ராயலும் நதியை கடந்து கரையேறினர். இவர்களை தங்களின் பூர்வீக நாடான பாலஸ்தீனுக்கு செல்லுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். இவர்களின் நாடான பாலஸ்தீனை அமாலிகா என்னும் கூட்டத்தார் ஆக்கிரமித்திருந்தார்கள். பனி இஸ்ராயில் பலசாலியான இந்த அமாலிகாவினரை எதிர்க்க துணிவின்றி பின்வாங்கினார்கள். இந்த கோழைத்தனத்தின் காரணத்தால் இவர்களை 40 ஆண்டுகள் வரை தாயா என்னும் திடலில் சுற்றி திரியும்படி அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹு தாலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பர்க்கத்தால் 12 பிரிவினருக்காக 12 நீரூற்றுகளை ஏற்படுத்தினான். வெயிலில் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க மேகத்தின் நிழல், மண்ணு, சல்வா என்னும் உணவுகளை அருளினான். ஆனால் பனு இஸ்ராயல்கள் நன்றி கெட்டத்தனமாக மண்ணு, சல்வா போன்ற உயர்தரமான உணவுகளை வெறுத்துவிட்டு பச்சை கீரைகளை வேண்டினர். பனு இஸ்ராயலின் வேண்டுகோள் படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவ்ராத் வேதத்தை பெறுவதற்காக தூர்மலைக்கு சென்றபோது இந்த மக்கள் காளை கன்றை வழிபடலானார்கள். இம்மாதிரி இணை கற்பித்து சிலை வணக்கம் புரிந்ததற்கு பரிகாரமாக ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்ள ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இவ்வாறு ஒருவர் மற்றவரை வெட்டி கொலை செய்ததில் சுமார் 3000 நபர்கள் மாண்டனர். ஆக இறைவனுக்கு மாறு செய்ததின் காரணமாக 40 ஆண்டுகள் வரை பாலஸ்தீனுக்குள் நுழையவே முடியவில்லை. அன்னலாரின் அற்புதம். இருட்டில் ஒளி. இருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்துவிட்டு இருட்டில் புறப்பட்டு சென்றனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பர்க்கத்தை இருவரும் பார்க்கின்றனர். அவர்களின் முன் ஓர் ஒளி செல்கின்றது. இருவரும் அவரவர் வீட்டுக்கு வெவ்வேறு திசையில் பிரிந்திட அந்த ஒளியும் இரண்டாக பிரிந்து கொண்டது. அந்த இருவரும் தமது வீட்டுக்கு நலமாக சென்றடைந்தனர். இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கு. ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. கடைவீதியில் ஓதும் துவா. எவர் கடைவீதிக்குள் நுழையும் போது இந்த துவாவை ஓதுகிறாரோ அவருக்கு 10 லட்சம் நன்மைகள் கிடைக்கின்றன. 10 லட்சம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. மேலும் அவருக்கு 10 லட்சம் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றனர். கடைவீதியில் ஓதும் துவா. இந்த துவாவை ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பொருளோட விருப்பம் இருக்கவங்க போய் பாருங்கள். ஒரு பாவத்தை பற்றி. அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்தல். குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், எவர் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் மாறு செய்கின்றாரோ, இன்னும் அவன் விதித்துள்ள வரம்புகளை மீறுகின்றார்களோ அவனை அவன் நரகில் புகுத்துவான். அவர் அதில் நிரந்தரமாக இருப்பார். அவருக்கு இழிவான வேதனையும் உண்டு. உலகத்தை பற்றி. மறுமையின் வீடே சிறந்தது. குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், உலக வாழ்க்கை வீண் விளையாற்றி அன்றி வேறில்லை. இறைவனை அஞ்சுபவருக்கு நிச்சயமாக மறுமை வீடு மிகவும் மேலானதாகும். நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், உன்னிடம் இருக்கும் பொருட்களை எல்லாம் அல்லாஹ் உனக்கு கொடுத்தான். ஆகவே அல்லாஹ் உனக்கு அறிவித்திருப்பதில் தானம் செய்து மறுமை வீட்டை தேடிக்கொள். இம்மையில் நீ தானம் செய்து தேடிக்கொண்டது தான் உன்னுடைய பாகம் என்பதையும் நீ மறந்து விடாதே. அல்லாஹ் உனக்கு கொடுத்து உதவி செய்தவாறு அதனை கொண்டு பிறருக்கு நீயும் தானம் செய்து உதவி செய். பூமியில் நீ விஷமம் செய்ய விரும்பாதே. ஏனென்றால் விஷமிகளை நிச்சயமாக அல்லாஹ் விரும்புவதில்லை என கூறுகிறான்.